ஹாய் கைஸ். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம் ஓகேவா, ப்ரோ நான் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறேன் ப்ரோ, ரொம்ப ஸ்வெட் ஆகுது, எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஓகே, அதான் ஸ்வெட் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகலை. இப்போ ஸ்வெட் ஆகுறதுக்கும் வெயிட் லாஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இருக்குன்னா ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது. என்னென்னா உங்களோட வாட்டர் கண்டென்ட் பாடியிலேருந்து போகும், அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஜஸ்ட் அது ப்ராப்பரான வெயிட் லாஸ் கிடையாது. ஓகேவா, இப்போ என்னென்னா ப்ராப்பரான டயட்டும் ப்ராப்பரான ஒர்க் அவுட் பிளான் நீங்கள் கொடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அது இல்லாமல் ஸ்வெட்டோடது இப்போ வெயிட் லாஸுக்கும் ஸ்வெட்டுக்கும் அந்தளவுக்கு சம்மந்தம் கிடையாது. உங்கள் ஸ்வெட் எதுக்கு வந்துடுதுன்னா உங்கள் பாடி ரொம்ப ஹீட் ஆகும்போது உங்கள் பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ஸ்வெட்டுன்னு உள்ளது வருது. அதனால் இதே அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க. ஓகேவா, நான் இப்போது ஒரு ஏசி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். ஷோல்டரோட பம்பு தெரியுதா, நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி தான் வரேன். ஏன்னா ஸ்வெட் ஆகலை. அப்போ எனக்கு ஸ்வெட் ஆகாதனால நான் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா, இந்த மித்தை ஃபஸ்ட் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு ப்ராப்பரான ஒர்க் அவுட்டும் டயட் பிளான் எடுங்க, உங்களுக்கு ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஆகும்.